மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் வந்து ஒரு செஃப்புங்க. இந்த சினிமா பிரபலங்கள் மற்றும் பிரபலங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய நிகழ்ச்சிகள், அதாவது அவங்களுக்கு ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்ததுன்னா அதில் வந்து சமையல் செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தை வந்து அவர் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்பேற்பட்ட மனுஷனை சுற்றி இப்போ ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி வந்து சுத்திட்டு இருக்கு. அதே சமயத்தில் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்தது. அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தா, எப்பா டேய் என்னடா பேசி வச்சிருக்கீங்க அந்த மனுஷனை. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, அதாவது ஸ்டைலிஸ்ட் மற்றும் ஃபேஷன் டிசைனரான ஜாய் கிறிஸ்டா அவர்களை வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து 2வது திருமணம் பண்ணியிருக்கக்கூடிய நியூஸ் எல்லாம் இப்போ ரீசெண்டாக நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்தோம். அது சம்மந்தப்பட்டு ஜாய் கிறிஸ்டா அவர்களும் ஏகப்பட்ட பதிவுகளை வந்து போட்டாங்க சோசியல் மீடியாவில். இப்போ ரீசெண்டாக ஜாய் கிறிஸ்டா அவர்கள் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே வந்து புகார் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்குன்னா, 2 பேருக்கும் நடுவில் வந்து ஒரு கருத்து வேறுபாடு என்பது நடந்திருக்கு. ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் போயிருக்கு. அதில் வந்து நம்ம தலையிட வேணாம். ஆனால் ஆக்சுவலாக இந்த ஜாய் கிறிஸ்டா அப்படிங்கிற இந்த பெண் வந்து இப்போ ரீசெண்டாக என்ன பதிவிட்டு இருக்காங்கன்னா, அவங்க வந்து அவங்களுடைய ட்விட்டர் சோசியல் மீடியா பக்கத்தில் வந்து, அதாவது நிறைய ஹேஷ்டேகை வந்து போட்டு பாருங்க, இது போன்ற செயல் வந்து வேற ஒரு பொண்ணுக்கு நடக்கக்கூடாது அப்படின்ட்டு ஏகப்பட்ட பதிவுகள் அவங்க வந்து ஒரு பாணியில வெளிப்படுத்தி அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதுல வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து சில வார்த்தைகள் விஷயங்கள் சொல்லி வந்து பேசுறாரு. ஸோ அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை வந்து ஜாய் கிறிஸ்டா அவர்கள் வந்து முற்றிலும் அமலப்படுத்தியிருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட வீடியோ தான் மேல நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எனவே நண்பர்களே, இது சம்பந்தப்பட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போயிடுங்க. நான் உங்களை நாளைக்கு பாக்குறேன்.